வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி 2025ஆம் ஆண்டு குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ல உள்ள ஆப்டிடியூட் சம் எல்லாமே இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PQ சரிங்களா? P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்கள் முடிப்பார்கள். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கிட்டாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். எவ்வளவு நாள்னு சொல்லல. மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்கள் முடிக்கிறார். எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றிருப்பார்? இதுதான் பார்த்தீங்கன்னா சம். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளும் முடிப்பாங்க? 1 divided by 20 plus 1 divided by 40. ஸோ இது 1:2 ரேஷியோவில் தான் இருக்கு. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸோ 40 தான் வரும். 40 2 plus 1 is equal to 3 divided by 40. ஸோ இதுதான் ரெண்டு பேரும் சேர்த்து வேலை பார்த்தா அவ்வளோ நல்லா முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, பிங்கிற ஒரு 8 நாள் கண்டிப்பா வேலை பார்த்துருக்கா சிங்கிளா. அப்போ அவருடைய அந்த 8 நாள் வேலையை நம்ம எழுதிடுவோம். சரிங்களா? இதை நம்ம சால்வ் பண்ணும்போது, அதாவது பியினுடைய 8 நாள் வேலை சரிங்களா? இப்போ 4ஆல வகுப்படும். 5 நாள் 20, 2 நாள் 8 சரிங்களா? ஸோ 2/5 தான் அவரோட அந்த 8 நாள் செய்த வேலையா பார்க்கப்படுது. இப்போ இதுல மீதி உள்ள வேலை வந்து பாத்தீங்கன்னா 3/5. ஸோ 1 - 2/5 3/5. ஸோ இதுதான் வேற மீதி உள்ள வேலை சரிங்களா? இப்போ இதை வந்து இதுல நம்ம சால்வ் பண்ணும்போது 3/5 ஆன்சர் வந்து சி. அடுத்து அடுத்த சம் வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பார்த்துருக்க கிளாஸ்ல. சரி, இந்த சம் பாத்தீங்க அப்படின்னா A:B 3:7. அதாவது A:Bங்கிறது 3:7 சரிங்களா? அதுக்கடுத்து B:C-ங்கிறது 7:6. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா C:A. நல்லா பார்த்தவங்க C:A தான் நமக்கு தேவை. இப்போ A:B:C அந்த ரேஷியோ என்னங்கிறத பார்க்கணும். A:B:C சரிங்க? இந்த ரேஷியோ பார்க்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரு மெத்தட் தெரியும். A:B, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா B:C சரிங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த B-யும் C என்ன செய்யணும்? மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அப்புறம் இந்த B-யும் B-யும் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் A-யும் B-யும் மல்டிபிள் பண்ணணும். இது எப்படி வரும் அப்படின்னா BC, அப்புறம் பாத்தீங்கன்னா BB, அப்புறம் பாத்தீங்கன்னா AB சரிங்களா? இப்ப இதுல வந்து A யோட வேல்யூ நமக்கு தெரியும், B யோட வேல்யூ நமக்கு தெரியும். இதா இருக்குல்ல, A யோட வேல்யூ 3, B யோட வேல்யூ 7 சரிங்களா? அதுக்கடுத்து C யோட வேல்யூ இங்க 6 கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இதன்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 3:7 7:6 சரிங்களா? இப்போ 7 42 42 7 9 3 சரிங்களா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க ஆன்சர். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 21:49:42. சோ இது எதால வகுத்தா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு எந்த நம்பரால வகுக்க முடியும்? 7 3 21 7 49 6 42 3:7:6 சரிங்களா? 3:7:6. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இது A, இது B, இது C. C:A தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 6:3. இப்போ நல்லா பாருங்க, இதை இன்னும் நம்ம என்ன செஞ்சலாம்? 3ஆல வகுக்கலாமா? 3ஆல வகுத்து சிம்பிள் பண்ணலாமா? அப்போ 2:1க்கு ரேஷியோ வரும். இதான் இதோட ஆன்சர். 2:1 தான் இதோட ஆன்சர். தப்பா குறிச்சிருக்கு. 2:1. சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா A:B தப்பா நினைச்சு A:C நினைச்சு 1:2 போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அவங்க என்ன கேட்டாங்க? C:A தான் கேட்டாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா D தான் ஆன்சர் கரெக்ட் சரிங்களா?
இந்த சமம் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மீசிமா மீப்போ அதை வச்சு கேட்டிருக்கான் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3:4 மேலும் அதன் மீப்போ 4. அதாவது 3:4ங்கிற எண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோவுக்கு மீப்போவை 4, அதாவது 3x = 4 அப்படின்னா வேல்யூ பாத்தீங்கன்னா இதுதான் இந்த 4. இப்படிதான் சொல்லாம சொல்றோம். ஏன்னா HCF ஒரு காமன் நம்பரா தான் இருக்கும். அந்த காமன் நம்பர் இந்த ரெண்டோட காமன் நம்பர் ஒரு x. இந்த காமன் நம்பர் தான் பாத்தீங்கன்னா அந்த 4. அதான் சொல்லியிருக்கேன். இரு எண்கள் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவை 4. சரிங்களா? அவற்றின் மீசிமை காண்க. சோ இந்த HCF வச்சு இந்த நம்பர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 3 × 4 இஸ் 4 × 4. சரிங்களா? அப்போ முன்னாள் 12, 4 நாள் 16. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த நம்பர். இப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்? மீசிமை கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் பாருங்க. 12, 16 இதுக்கு மீசிமை என்ன? எதால வகுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 4 ஆல வகுக்கலாம். 3 நாள் 12, 4 நாள் 16. சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்? 4 × 3 × 4 சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 4 12 × 4 4 12 48 தானே? 48 தானே? அப்ப 40 ஆன்சர் என்னது? A. சோ A தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? பாருங்க எவ்வளவு? ஒரு எண் 24 மற்றும் 32 வகுப்படுதுன்னா வகுக்குமானா கண்டிப்பா எல்லா நம்பரும் வகுக்காது நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா பாருங்க 390 இருக்கு. 390 கிட்ட ஒரு 13 நம்பரை சேர்க்கணும். 13னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 403 வரணும். இல்ல அப்படின்னா ஒரு 13 நம்பர் குறையணும். இந்த ஸ்தானத்துல வரணும். சரிங்களா? ஏன் அந்த 13 முன்ன பின்ன நான் சொல்றேன் அப்படின்னா 13 குறைஞ்சா என்ன வரும்? என்ன வரும்? 377 தானே? 377 தானே? இப்போ இந்த ரெண்டு நம்பரை 1 403 அது மேல அதுக்கு அடுத்த சீரிஸ் மேல போயிடலாம். இல்ல அப்படின்னா 373 அப்புறமே கிடையாது. 390 ஈஸியா நம்ம ஈக்குவல் வந்துடலாம். சரிங்களா? சரி சார், அப்ப இதை எப்படி சால்வ் பண்றது? அதே ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. இது 13 நாள் வகுப்படுமானா கண்டிப்பா மீதி 6 வரும். இப்படிதான் நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்படிதான் ஆன்சர் இருந்து போறதா இதோட இது ஷார்ட்கட். இப்படிதான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சார். சரியா? சரி. இந்த சம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ்ல கூட்டுத்தொடர். சரிங்களா? பாருங்க இந்த கூட்டுத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வருதுதான். இதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம மனப்பாடமா பண்ணிட்டு சம் ஈஸியா போடணும். சரிங்களா? இந்த ஃபார்முலா நம்ம படிச்சுதாகணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா n - a / d ஹோல் பிராக்கெட் + 1. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? இங்க Lங்கிறது என்ன அப்படின்னா Lங்கிறது 55. சரிங்களா? அடுத்து ஏங்கிறது என்ன அப்படின்னா முதல் உறுப்பு. சரிங்களா? முதல் உறுப்பு முதல் 1. சோ d = Lங்கிறது டிஃபரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2. ஹோல் பிராக்கெட் + 1. சோ இத சால்வ் பண்ணும்போது 54 / 2 + 1 அதுக்கு அடுத்து என்ன வரும்? 27 வரும். சரிங்களா? 27 + 1 இதுக்கு அடுத்து 28. சரிங்களா? கூட்டினா 28. சோ இதுதான் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை தான் பாத்தீங்கன்னா
இந்த சமம் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 2 டிஜிட்டா இருக்கு, திடீர்னு 3 டிஜிட் ஆகுது, திடீர்னு 4 டிஜிட் ஆகுது. ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 டிஜிட் அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ இது வந்து கண்டிப்பா ஒரு மல்டிபிளிகேஷன் தான் வரும், ஸ்கொயர் வேல்யூ அந்த மாதிரி தான் வரும். நம்ம சீரிஸை பார்த்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன சீரிஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 1 பவர் 1 மைனஸ் 1 என்ன வருது நமக்கு 0 வருது. சரிங்களா? அது மாதிரி அடுத்து என்ன சொல்லிருக்காங்க 2 பவர் 2 மைனஸ் 2 அப்போ 4 மைனஸ் 2 அடுத்தனா சீக்வல் 2. ஸோ 0 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. அடுத்து இதே இதை செக் பண்ணிடுவோம். என்ன வரும் 3 பவர் 3 மைனஸ் 3 அடுத்தனா 9 அப்புறம் 9 3 27. ஸோ 27 மைனஸ் 3 அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணா 24. ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ இதுதான் என்னது மெத்தட், இதுதான். அப்போ 4 ஸ்கொயர் சாரி 4 பவர் 4 மைனஸ் 4 4 நாள் 16. சரிங்களா? அப்புறம் 16 256 256 மைனஸ் 4 252. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லிருக்காங்க 5 பவர் 5 மைனஸ் 5. சரிங்களா? இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? சோ இதை நீங்க சால்வ் பண்ணி போட்டு பாருங்க தெரியும். அப்புறம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 6 பவர் 6 மைனஸ் 6. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணா டி. அதனால நீங்க ரைட்டா டெரிவேட்டிவ் பார்த்துக்கோங்க. ஈஸியா ஒரு சம் தான், கால்குலேஷன் தான். இப்போ பாருங்க இந்த சம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, இந்த தொடர்ச்சி எண்களில் 2 வித்தியாசத்தை உடைய, அதாவது 2 நம்பர் 2 நம்பர் வித்தியாசத்துடைய எண்கள் எத்தனை இணைகள் உள்ளன? இந்த எண்கள் இணைகள் 2 இணை சேர்ந்து என்ன நமக்கு தரும்? அடுத்தடுத்த தொடர்ச்சியா உள்ள எண்கள் தான். சரிங்களா? அடுத்தடுத்த எண்கள்ல என்னது 2 வரக்கூடியது. பாருங்க ஃபர்ஸ்ட்ல உள்ளது 6 4. இதுல என்ன வரும்? டிஃபரன்ஸ் வந்து 2 வரும். அப்புறம் 4 1ல வராது, 1 2ல வராது, 2 2ல வராது, 2 8னா 6 கண்டிப்பா வராது, 8 7னா 1 தான் வரும். அசமது 2 வராது, 7 4னா 3 வரும், மைனஸ் 1 வராது, 4 2 கண்டிப்பா வரும். சரிங்களா? 4 மைனஸ் 2 2 தான். அதுக்கு அடுத்து 2 1 அப்புறம் கண்டிப்பா வராது, 1 5 4 வராது, 5 3 வரும். இந்த சீரிஸ் வரும். சோ இது வரும் 5 3 வரும். அதுக்கு அடுத்து 3 8. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து மொத்தம் எத்தனை ஆப்ஷன் வந்திருக்கு? 4 4 அப்புறம் 4 2 5 3. சோ 1 2 அப்புறம் பாத்தீங்கன்னா 3. சோ 3ங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். சி தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம்.